அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஸ்வதேசி ஸ்டீம் என்கின்ற நூலினுடைய ஆசிரியர் தோழர் ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் நான் வரவேற்று மகிழ்கிறேன். அந்த விதத்திலே இந்த நூல் குறித்து ஐயா கணக்குறிஞ்சி அவர்கள் என்னை பேச வேண்டும் என்று சொன்னபோது நான் மிகவும் தயங்கினேன். ஏனென்றால் இந்த நூலாசிரியர் ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்களை நான் நேரில் சந்திப்பது இதுதான் முதல் முறை என்றாலும் கூட அவருடைய நூல்கள் சிலவற்றையும் அங்கங்கே பத்திரிகையில், குறிப்பாக த ஹிந்துவில் அவர் எழுதிய கட்டுரைகளையும், சில நூல்களுக்கு அவர் அளித்திருக்கிற அணிந்துரைகளையும் நான் படித்து மகிழ்ந்து, என்றாவது ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு பேரறிஞரை சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிட்டுமா என்கின்ற நேரத்தில் கணக்குறிஞ்சி அவர்கள் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நான் தவிர்க்கவே நினைத்தேன். ஒரு பக்கம் எழுத்தாளர் அவர்களை சந்திக்கிற ஒரு ஏக்கம் எனக்கு மேலிட்டிருந்தாலும் கூட இந்த 40 ஆண்டு கால உழைப்பை கொண்டு எழுதப்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று கடலை நமக்கு சந்திப்பதற்கு என்ன ஒரு தகுதி இருக்கிறது என்ற யோசனையினால் நான் தவிர்க்கவே நினைத்தேன். ஆனால் ஒரு பக்கம் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று மனதினுடைய இன்னொரு பகுதியை சொல்லி கொண்டிருந்தது. அந்த விதத்திலே உங்களோடு இந்த தருணத்திலே நான் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நூலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, கணக்குறிஞ்சி அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு பத்திரிகை தொடரை போல அல்லது ஒரு நாவலை போல இந்த நூல் நகர்கிறது என்று அவருடைய மதிப்பீட்டை சொன்னார்கள். அதை உண்மையாகவே எடுத்தால் வைக்க முடியாது. அது ஆங்கில மொழியாக இருந்தாலும் கூட எடுத்தால் அதை வைக்க முடியாது. இப்போ எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. இந்த நூலை நான் வாசித்த போது என்னுடைய மனதிலே தோன்றலை. நம்ம இத்தனை வருஷமாக எழுதியிருக்கிறோம். அந்த எழுத்தினுடைய வேதனை எனக்கு தெரியும். அதுவும் தமிழ் சிந்தனைகளை ஆங்கிலத்திலே வாசகர்களுக்கு கொடுக்கிற வேதனையை நான் ஏறக்குறைய 15 ஆண்டுகள் காலமாக அனுபவித்து வருகிறவன். அந்த வேதனை எனக்கு தெரியும். அப்போ இந்த நூலை படிக்கும் போதெல்லாம் ஒரு கவிஞனுக்கு எப்படி தோன்றும், அதுதான் நான் முதல்ல பேசணும் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சுருந்தேன். இட் இஸ் லைக் எ ட்ராவல் ஆன் தி ஸ்வதேசி ஷிப். இதுதான் சொல்லணும். ஒரு சுதேசி கப்பலில் பயணித்த அனுபவம். அது எங்கே? இந்தியா முழுக்க. இதில் இந்த புக்குடைய கிரியேட்டிவ் சென்ஸ், இந்த புக்குடைய ப்ரொடக்ஷனை பற்றி நம்ம சொல்லணும். இந்த புத்தகத்தை எப்படி தயாரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அழகான வஉசியுடைய படத்தை போட்டு ஸ்வதேசி ஸ்டீம் என்கின்ற அழகான ஒரு டைட்டிலை கொடுத்து இந்த இடத்துல இந்த ஸ்வதேசி கப்பல் சில இடங்களில் நங்கூரம் இடப்பட்டிருக்கிறது, பல இடங்களில் நங்கூரம் இடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஹார்பர்லேயும் அது நங்கூரம் இடப்பட்டிருக்கிறது. இதை ப்ரொடியூஸ் பண்ணவங்களை முதல்ல நான் பாராட்டியிருக்கேன். இந்த ஒவ்வொரு சாப்டர் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அடுத்த சாப்டர் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் இருக்கும், ஒரு நங்கூரத்தை சிம்பிளாக இங்கே வைத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடத்திலுமே நங்கூரம் இடப்பட்ட அந்த கப்பலில் பயணித்த ஒரு அனுபவத்தை இந்த நூலில் நான் பெற்றேன். அப்புறம் இந்த நூலினுடைய அணிந்துரையில் சொல்லும் பொழுது, சலபதி அவர்கள் முன்னுரையில் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தட் இஸ் சம்திங் பொய்டிக், ரொம்ப பொய்டிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த பொய்ட்ரி யாருக்கு வரும்? என்னுடைய பேராசிரியர் கவிஞர் அக்னிபுத்திரன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர் சொல்லுவார், நாங்கள் படிக்கிற காலத்தில் கவிதை எழுதுறதுக்கு சத்தியமான மனசு வேணுங்க, அது மறக்கவே முடியாது. எந்த தகுதியை வைத்தும் நீங்கள் கவிதை எழுத முடியாது.
சத்தியமான மனம் இருந்தால் மட்டும்தான் கவிதையை எழுத முடியும். அப்போது அது ஒரு அழகான கவிதை. அப்போ அவர் சொல்கிறார் எந்த இடத்துல, நான் சொல்லணும் அப்படின்னா இந்த புக்குக்கும் சலபதிக்கும் உள்ள தொடர்பை நான் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வரியில் நான் சொல்லிவிடலாம். த புக் ஹாஸ் மேட் சலபதி வாட் ஹீ இஸ் டுடே. இதுதான் இன்னைக்கு சலபதி என்னவாக இருக்கிறாரோ அதை செய்திருக்கிறது இந்த புத்தகம். அதை சொல்லும் பொழுது இதெல்லாம் பேர் உழைப்பு. இந்த உழைப்பை செலுத்துவதற்கும் இந்த உழைப்பை வைத்து படைப்பதற்கும் இன்னும் தமிழ் சமூகத்திற்கு எத்தனையோ வாரி கொடுப்பதற்குமான வாழ்க்கை அவருக்கு இருக்கிறது என்பதை நினைத்து நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ந்தே தீர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவருக்கு இருக்கிறது. அதில் டு புட் இன் ஹிஸ் வேர்ட்ஸ், அவருடைய வார்த்தையில் சொல்லணும்னா, ஐ ஹவ் ஹார்பர்டு திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் 40 years. ஐ ஹவ் ட்ரேஸ்டு வஉசி. அதுதான் வஉசியை நான் தேடினேன்கிறார். 40 ஆண்டு காலம் எங்கே இருக்கார் வஉசி? ஐ ஹவ் ட்ரேஸ்டு விஓசி. அந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேடல், சர்ச் that has shaped my vocation. என்னுடைய தொழிலை எப்படி வடிவமைத்திருக்கு, இந்த தேடல் தான் என்னுடைய தொழிலை வடிவமைத்திருக்கிறது. that has shaped my vocation as a historian. அதோடு நிறுத்தல, அது யார் வேணாலும் எழுதிடலாம் இல்லைங்களா வரலாறு வந்து. ஸோ அவர் சொல்கிறது அதாவது, the vocation has shaped my vocation as a historian, my life as a social being. இதுதாங்க இந்த சமூகத்தில் நான் வாழ்கிறேன், அந்த வாழ்க்கையை எனக்கு வடிவமைத்து கொடுத்துருக்கிறது இந்த தேடல். வஉசியை தேடியது. அப்புறம் யாருக்கு இல்லாத விஷயத்தை சொல்லிடுறாரு, அண்ட் மை கான்சைன்ஸ் ஆஸ் அன் இண்டிவிஜுவல். ஒரு தனி மனிதனாக என்னுடைய மனசாட்சியை இது வந்து வளப்படுத்தி இருக்கிறது, வடிவமைத்து இருக்கிறது என்று அவர் சொல்லும்போது அந்த முன்னுரையை நான் படித்து மகிழ்ந்தேன். அப்புறம் அதனுடைய தொடக்கத்தில் சொல்லும்போது கணக்குறிஞ்சி அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த லைப்ரரி மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கிற நூலகங்கள் மட்டுமல்ல, உலகமெல்லாம் இருக்கக்கூடிய நூலகங்கள். எடுத்துக்காட்டிற்காக பிரிட்டிஷ் மியூசியத்தை அவர் சொன்னார். இன்னும் பல்வேறு நாடுகளில் அவருக்கு கிடைத்த பிரதிகள் குறித்தெல்லாம் அதிலிருந்து அவர் தரவுகளை திரட்டி படைத்த இந்த வரலாற்றை எல்லாம் அவர் சிலாகித்து சென்றார். அதில் அவருக்கு இன்னொரு விஷயம், ரொம்ப சுவையான விஷயத்தை நான் அவர் சொல்லாததுங்கிறங்காட்டி நான் சொல்கிறேன். முதல்ல வஉசி மேலே எனக்கு எப்படி ஆர்வம் இருந்துச்சுங்கிற ஒரு ரீகலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த புத்தகத்தில் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. ஸோ அவருடைய வாக்கியத்தில் சொல்ல வேண்டும் என்றால், மை சர்ச் ஃபர்ஸ்ட் பிகான் இன் மறைமலை அடிகள் லைப்ரரி. மறைமலை அடிகள் நூலகத்தில் தான் என்னுடைய முதல் தேடல் தொடங்கியது சென்னையில். எப்போ 1981. அது எந்த பருவம்? when I was a school boy dressed in shorts. ஆஃப்டர் போட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு அறிமுகமாயிருக்கார் வஉசி. இது ஒரு பெரிய ரீகலெக்ஷன். அதில் தான் அவருக்கு முதல்ல அந்த ப்ராஸ்பெக்டஸ், எஸ்என்என்சி உடைய ப்ராஸ்பெக்டஸ், அந்த தகவல், அந்த ப்ராஸ்பெக்டஸ் இருக்கக்கூடிய தகவல் அறிக்கை அது அவருக்கு கைக்கு கிடைக்கிறது. அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் லெட்டர்ஸ் ஆஃப் விஓசி, அவருடைய கையெழுத்து, சொந்தமாக கையெழுத்து படி அவருடைய கடிதங்களுடைய ஒரிஜினல் காப்பீஸ். வால்யூம்ஸ் ஆஃப் விவேகபானு, அவர் நடத்திய இதழினுடைய பல வால்யூம்ஸ். இது என்ன ஆகுதுன்னாட்டா, அந்த ஆர்வத்தில் அவர் வந்து தேடி இருக்காரு. பின்னாளில் சிறிது காலம் கழித்தே அந்த நூலகத்தினுடைய இன்சார்ஜாக ஆகிற வாய்ப்பே அவருக்கு கிடைச்சிருக்கு பாருங்களேன். அது பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். இந்த நூலில் உள்ள கவித்துவத்தை நான் கூற வந்தது, 1984 பின்னாடி அவர் வந்து கல்லூரியினுடைய முதலாண்டு மாணவராக படித்து கொண்டிருந்த போது, அடுத்த லைப்ரரி தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ், அங்கே அவர் அந்த வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எவ்வளோ உணர்வு மிக்க வாக்கியம் அப்படின்னு பாருங்களேன். அங்கே ஏராளமாக கிடைச்சிது. இந்த புத்தகம் எழுதுவதற்கு வஉசி குறித்த தகவல்கள் எக்கச்சக்கமாக கிடைச்சிது. அப்படிங்கிறத சாதாரண ஒரு வாக்கியத்தில் ஒரு ரைட்டர் வந்து, ஹிஸ் ரைட்டிங் ஷுட் பி இம்ப்ரெசிவ் அண்ட் இட் ஷுட் பி கேட்சி. அந்த மாதிரி இம்ப்ரெசிவாக ஒரு பேசேஜ் எழுதுகிறார், ஒரு டால் லைன் வந்து. நான் அதை ஷேர் பண்ண விரும்புகிறேன் உங்கள்கிட்ட வந்து. ஐ ஹவ் ரிப்பீட்டட்லி காஸ்ட் மை நெட்
to the sea of records. Records, the sea of records, and have always emerged with a rich catch. என்னுடைய வலையை வந்து தகவல்கள் நிறைந்த இந்த பெருங்கடலில் என்னுடைய வலையை வீசினேன். அந்த கடலுக்குள் மூழ்கி எழும்போதெல்லாம் எக்கச்சக்கமான கேட்ச் எனக்கு கிடைச்சது, தகவல்கள் கிடைத்தது என்று அவ்வளவு அற்புதமான ஒரு இம்ப்ரெசிவ் ரைட்டிங் அவருடையது. இது நினைக்கும் போது ஏர்னஸ்ட் ஹெமிங்வேவுடைய ஓல்ட் மேன் அண்ட் தி சீ நாவலில் வரக்கூடிய சாண்டியாகோ, அவர் சாண்டியாகோவா இல்லை, போன இடமெல்லாம் அவருக்கு தகவல் கிடைத்தது, போன இடங்களிலெல்லாம் அவர் திமிங்கலங்களையும் சுறாமீன்களையும் பிடித்து வந்திருக்கிறார். அப்படியான ஒரு கேட்சுடைய காம்போசிஷன் தான் இந்த ஸ்வதேசி ஸ்ட்ரீம் என்கின்ற நூல். நண்பர்களே, இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இவங்களை சொல்லும்போது மீனாட்சி அம்மையாரை பற்றி கனகுறிஞ்சி அவர்கள் சொன்னார்கள். அவர் காலம் சென்றதற்கு பிறகு மன்னிக்கணும், அவருக்கு முன்பு வள்ளியம்மை அவருடைய முதல் மனைவி, அவங்கள பற்றி சொல்கிற ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ், அந்த இடத்துல வந்து ஒரு இடியம் இருக்குது பாருங்களேன், அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு வேற ஒரு கவிதையை எனக்கு நினைவுபடுத்துது. இப்போ அவங்க வந்து வள்ளியம்மை வந்து எப்படி இருந்திருக்காங்க, வஉசிக்கு இப்படி முதல் மனைவி எப்படி இருந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, ஆக்டிங் ஆஸ் இஸ் மோரல் காம்பஸ். மோரல் காம்பஸ்ன்னு ஒரு அழகான ஒரு ஃப்ரேஸ் அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். ஆக்டிங் as a moral compass, Valliyamai played a big role in laying the foundation of this transformation as a public figure. ஒரு இடத்துல ஒரு சேயிங் இருக்குது, நான் எங்கேயோ படித்தது தான் வந்து, women are not as successful as men. ஆண்களைப் போல பெண்கள் வெற்றி பெறுவதில்லை. பிகாஸ் விமன் ஹாவ் நோ வைஃப்ஸ் என்று ஒரு சேயிங் நான் படிச்சிருக்கேன். பெண்களுக்கு மனைவிமார்கள் இல்லை, அதனால்தான் பெண்கள் ஆண்களைப் போல வெற்றி அடைந்தவர்களாக இல்லை என்று அந்த இலக்கணத்தை நான் இந்த நூலில் அவருடைய குறிப்பிலே நான் பார்க்கிறேன். அந்த காம்பஸ் அப்படிங்கிறது மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ரியில் அந்த காலத்தில் ஜான் டன் ஒரு அழகான கவிதை, இந்த வேலிடிக்ஷன் அண்ட் ஃபோர்பிடிங் மார்னிங் என்று தன்னுடைய காதலியை பற்றி குறிப்பிடும்போது சொல்லுவார். தன்னுடைய காதலி வந்து அந்த காம்பஸுடைய நீடலாக இருப்பதை போல் அவள் ஒன்றுமே செய்வதில்லை. ஆனால் காம்பஸினுடைய மறுபக்கம் இருக்கக்கூடிய அந்த வரையக்கூடிய ஊசி, அது எங்கே நகர்கிறதோ இம்மியளவும் பிசகாமல் அது நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை அந்த கணவன் மனைவி நெருக்கத்திற்கு அவர் குறிப்பிடும்போது ஒரு கவிதையில் சொல்வார். If they be two, they are two so. As stiff twin compasses are two, thy soul, உன்னுடைய ஆன்மா, the fixed foot. அப்படி தான் வள்ளியம்மை இருந்திருக்காங்க. She was a fixed foot to வஉசி. Fixed foot makes no show to move, but that if the other do. மற்றது நகரும்போது அது நகர்கிறது என்ற ஒரு அற்புதமான கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. நண்பர்களே, கடைசி இந்த புத்தகத்தினுடைய இறுதி பக்கங்களிலே பார்த்தால் அந்த ஷிப் வந்து அந்த கம்பெனி எப்படி லிக்விடேட் ஆச்சு, அதை அந்த லிக்விடேட்டர் எப்படி அதை இது பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிடுறாரு. ஆனால் ஒரு விஷயம் நன்றாக நமக்கு தெரியும், வஉசி அவர்கள் இறக்கும் வரை கடலிலேயே மூழ்கியிருந்தார் வஉசி என்று அவர் சொல்லும்போது, ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், சட்டம் படித்த ஒரு இளைஞன், அந்த காலத்தில் ஒரு பெரிய இம்பீரியலிஸ்ட் கவர்மெண்ட்டை எதிர்த்து போரிடுறதுங்கிறது, அதை வந்து அந்த இம்பீரியலிஸ்ட் கவர்மெண்ட்டுடைய வணிக நோக்கத்தை அரசியல் செய்தது, இதெல்லாம் பார்க்கும்போது வியப்பிலும் வியப்பாக இருக்கிறது. அப்போது விஓசியுடைய அந்த முன்னுரையில் அவர் அதை பற்றி அவர் சொல்லும்போது, ஸ்வதேசியத்தையும் அவரையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். வங்கப்பிரிவினை தான் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இங்கே கொடுத்தது. அது வஉசி வந்து ஹீ லெட் தட் மூமெண்ட் சவுத்தில், தென்னிந்தியாவில். அப்போ அந்த இடத்துல சொல்லும்போது ஒரு இது ரொம்ப உச்சமான ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ரைட்டிங் அது. வித் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், VOC was stuck in the vortex of the Swadeshi movement.
சுழலில் மாட்டினவர் தான் வங்க பிரிவினையிலிருந்து. அப்புறம் சில நேரங்களில் இந்த புத்தகத்தினுடைய இன்னொரு சுவாரஸ்யம்னு சொன்னால், அதை அவர் தேடக்கூடும் வருங்காலத்தில். நிறைய அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ், பதில் கிடைக்கல அவருக்கு. இப்போ மீனாட்சி அம்மையார் கடிதங்கள் நிறைய எழுதியிருக்காங்க, அது அட்ரஸ் யாருன்னு தெரியல. அந்த கடிதங்கள் யாருக்கு அந்த கடிதங்கள் எழுதியிருக்காங்க? வஉசியே தன்னுடைய சுயசரிதையில் குறிப்பிடும் பொழுது பூடகமாக சில விஷயங்களை சொல்லி செல்வார். அவர் யாரை பூடகமாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அவர் அந்த வஉசியுடைய ஆட்டோபயோகிராஃபி விச் வாஸ் ரிட்டன் இன் த வேர்ஸ் ஃபார்ம், ஆசிரியப்பாவில் எழுதப்பட்ட அந்த படைப்பில் 2 பேர்த்த சொல்கிறார் விஓசி. அது அந்த ஆசிரியப்பாவிலேயே நான் படித்து காட்டுகிறேன். ஆசிரியப்பாவை கோவைக்கிழார் அவர்கள், இந்த மண்ணினுடைய முதல் வரலாற்றறிஞர் கோவைக்கிழார் அவர்கள் மிகவும் பாராட்டுவார். பெருங்கதையை பற்றி குறிப்பிடும்போது, பெருங்கதை ஆசிரியப்பாவில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெருங்கதையினுடைய அந்த ஆசிரியப்பா வடிவத்தை ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன் எழுதின த இடில்ஸ் ஆஃப் கிங் என்கின்ற கவிதையோடு ஒப்பிட்டெல்லாம் பேசுவார். அவ்வளவு சுவையாக இருக்குது இந்த ஆசிரியப்பா. நாங்கள்லாம் யாப்பு படிக்கும்போது முதலில் ஆசிரியப்பாவில் தான் எங்களுக்கு எழுத பழக்கி தந்தார். ஏனென்றால் அந்த எதுகை அவ்வளவு சுவையாக இருக்குது. அதில் பாருங்கள், அடுத்த கார்த்திகை அருணம் செல்வெளி, அது பேர் இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். அருணம்னா ஜப்பான், வஉசி எழுதுறாரு. அடுத்த கார்த்திகை அருணம் செல்வெளி, அடுத்தனர் இருவர் அருநிறை வங்கர். 2 பேர் வந்தாங்க ஜப்பான் போகிற வழியில். அது யாருன்னு அவர் குறிப்பிடவே இல்லை, வஉசியும் குறிப்பிடல. அவர் குறிப்பிடங்காட்டி சலபதி அவர்களுக்கும் அது அறிவதற்கான வாய்ப்பில்லை. மேகமும் மின்னலும் விளைதர வந்தபோல். 2 பேர் எப்படி வந்தாங்களா? மேகமும் மின்னலும் போல் வந்தாங்க. அது 2 பேர் யாருன்னு தெரியும். இட் இஸ் அன் அன்ஆன்சர்ட் கொஸ்டின். வி ரியலி ஒண்டர் ஹூ தோஸ் 2 people தான். யாருன்னு நமக்கு அந்த இடத்துல தெரியாது. அப்போது அதே இடத்துல மீனாட்சி அம்மா ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தில் குறிப்பிடும்போது அது யாருக்கு எழுதுனதுன்னு தெரியல என்று. அப்புறம் அவர் அங்கங்கே அந்த ஆசிரியப்பா சொல்லப்பட்ட மொழியாக்கத்தை குறிப்பிடும் போதெல்லாம் ஆங்கிலத்தில் அவ்வளோ அழகாக அவர் சொல்வார். இதில் அவர் திடீர்னு நான் இந்த மாதிரி சுதேசிய கப்பல் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லும்போது அவங்க நண்பர்கள் எத்தனை பேர் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்கிறத வஉசி அவருடைய சுயசரிதையிலே பதிவு செய்திருக்கிறார். அந்த வரி, லாபம் தருமோ இத்தொழில் இந்நாள், கலாபம் முன்னர் காகம் ஆடுதல் போலவாம் சுதேசி. மயில் முன்னாடி காகத்தை போல தான் செய்யணும். அவ்வளோ டிஸ்கரேஜ்மெண்ட். இதையெல்லாம் கடந்து தான் அவர் செய்திருக்கிறார். அப்புறம் இன்னொரு சாப்டர் இந்த புத்தகத்தில் சுதேசி மூவ்மெண்ட் இன் அன் அவுட்லைன் சொல்லிட்டு ஒரு அவுட்லைன் எழுதுறாரு. அந்த அவுட்லைனில் ஒரு விஷயம், ரொம்ப சுவையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளர், அவர் இன்னொரு புத்தகத்திலிருந்து அதை குறிப்பிடுகிறார். நெவின்சன் எழுதிய அந்த புத்தகம் நியூ ஸ்பிரிட் இன் இந்தியா என்கின்ற புத்தகத்தில் அதை தேடி இருக்கார். அந்த இடத்துல அதை தேடும்போது சென்னையில் உள்ள விளம்பரங்களை பார்க்கிறார். அந்நிய துணிகளை அணியாதீர்கள், நம்மளுடைய துணிகளையே வாங்குங்க, நம்மளுடைய பொருட்களையே வாங்குங்க, இப்படி எல்லா பொருட்களையும் பார்க்க வரும்போது ஒரு இடத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதை அவர் அழகான ஆங்கிலத்தில் எழுதுகிறார். இப்போ நமக்கு பண்டம், அந்நிய பண்டங்கள் நமக்கு வேண்டாம், நம்ம பண்டங்களே நமக்கு போதும் அப்படின்னு அந்த பண்டங்களுடைய வரிசையில் இருக்கும்போது சுவையாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். அங்கே ஒரு போர்டு, இது பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கிற போர்டாக தான் இருந்திருக்குங்கிறார். அந்த மெட்ராஸில் 1907 அது என்னன்னு சொல்லி கேட்டால், ஒரு இடத்துல ட்ரை அவர் வந்தே மாதரம் சிகரெட்டை கூட சுதேசிகள் தனியாக தயாரிச்சிருக்கிறாங்கிற மாதிரி ட்ரை அவர் வந்தே மாதரம் சிகரெட்ஸ் என்கின்ற ஒரு விளம்பரத்தை அளித்தார். மூளை முடுக்கில் இருந்தெல்லாம் இந்த செய்திகளை தோழர் அவர்கள் எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறார். அப்புறம் எனக்கு இன்னொரு ஐயம் இருந்துச்சு. மேக்கர்ஸ் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர் சாகித்ய அகாடமி எழுதின ஒரு புத்தகம், அதாவது வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் வஉசி தமிழில் நான் படிச்சிருக்கேன். அந்த புத்தகத்தில் வஉசி கோவைக்கு நம்ம வரணும். வஉசி கோவையில் இருந்தபோது ஒரு பேங்க் அவர் சொல்கிறார், கோயம்புத்தூர் தொழிலாளர் பாங்க் ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு பேங்க்கில் மேலாளராக இருந்ததாக இவர் சொல்கிறார். அந்த அரசுங்கிற ஆத்தர் சொல்கிறார். நான் ஒரு கட்டுரை எழுதினேன், ரீகாலிங் விஓசி டேஸ் இன் கோயம்புத்தூர் என்கின்ற ஒரு கட்டுரையை 2013 எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை, சின்ன கட்டுரை நான் எழுதினேன்.
அதற்கு நான் தரவுகள் திரட்டும்போது என்னுடைய அருமை நண்பர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு பேரூர் ஜெயராமன் அவர்கள் ஒரு தகவலை சொன்னார். அவருடைய கூற்றாக அதை நான் சொன்னேன். அவர் சொல்கிறேன்டா, இங்கே சுண்டக்காமுத்தூரில் காமாட்சி விலாஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் இருந்திருக்கு. அந்த பேங்க்கில் வஉசி வந்து பணி செய்தார் அப்படின்னு எனக்கு அதுக்கான விடை தெரியல. அப்புறம் இவர் சொன்னார், அதாவது எனக்குறிஞ்சி அவர்கள் சொன்னார்கள், வெண்பா ஏற்றக்கூடியவன் என்றெல்லாம் சொன்னார்கள். அதற்காகவாவது நான் ஒரு 2 வெண்பா வஉசி பற்றி எழுதிய 2 வெண்பாக்களை இரட்டையர்கள் நாங்கள் எழுதினோம், நானும் கவியன்பன் பாபு அவர்களும். அந்த கோவை நகர வரலாற்றில் உள்ள சுவையான சம்பவங்களை எல்லாம் வெண்பாக்களாக, நேரிசை வெண்பாக்களாக இரட்டையர்கள் ஒருவர் தொடங்கி இன்னொரு முடிக்க என்று நாங்கள் எழுதினோம். அதில் ஒரு வெண்பா இந்த இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேசர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலத்துக்கு தொட்ட பகுதி, அது அவர் பைசைக்கிள் அறிமுகப்படுத்தினார். சைக்கிள்ஸ் அறிமுகப்படுத்தினங்காட்டி அதுக்கு அவர் அறிமுகப்படுத்தினவருடைய பெயர் ஃப்ரேசர் ஸ்கொயர்னு இருந்துச்சு. அது அந்த காலத்தில் அதனுடைய பெயர் புளியந்தோப்பு. வெறும் புளிய மரமாக இருந்திருக்கும். எங்கேன்னு கேட்டால் கோவையினுடைய முதல் மில் ஸ்டெயின்ஸ் மில்ஸ் என்று நாம் சொல்லக்கூடிய CS&W மில்ஸ், காட்டன் அண்ட் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்ஸ், அந்த மில்லுக்கு எதிர்ப்புறமாக அந்த புளியந்தோப்பு இருந்திருக்கு. முதலாக தொழிற்சங்கம் கோவையில் அமைத்தது வஉசி தான் என்பதை நினைத்து நாம் பெருமைகள். அதற்காக ஒரு வெண்பாவை நாங்கள் எழுதினோம். அதில் இரட்டையரில் ஒருவர் இப்படி தொடங்கினார், புளியந்தோப்பென்னும் புழுதி காடொன்றில் தொழிலாளர் சங்கம் தொடக்கம் என்று அவர் தொடங்கினார். அதை நான் முடிக்கும்போது, கழுத்தொடிய செக்கிழுத்த வீரன் சிறப்பாய் உரை தந்தார். அங்கே சிறப்புரை அவர் தான் ஆற்றியிருக்கார். கழுத்தொடிய செக்கிழுத்த வீரன் சிறப்பாய் உரை தந்தார், அக்கால சங்கம் ஹரி என்ற ஈற்றடியிலே நான் அதை முடித்தேன். இன்னொரு சுவையான சம்பவத்தை வெண்பாவில் எழுதினோம். அது எந்த அளவிற்கு உண்மைன்னு தெரியல, அதுவும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்த தகவல், ஒரு கட்டுரைக்காக வந்த தகவல், வஉசி இங்கே இருந்தபோது வஉசியினுடைய கடைசி மகள் இங்கே பிறந்தாள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. அதை நான் அதுக்கப்புறம் தேடலை, அவருடைய கூற்றாக நான் எழுதினேன். அவருக்கு பேரூரில் சைவ சித்தாந்த சபையில் 40 ஆண்டுகள் இருந்தவர் வஉசி ஐயா அவர்கள். அதனால் பேரூரில் குடியிருந்த போது பேரூருடைய பட்டீஸ்வரனுடைய கான்சர்ட், அந்த தேவியினுடைய பெயர் பச்சை நாயகி, அந்த பச்சை நாயகியினுடைய நினைவாக தன்னுடைய மகளுக்கு மரகதாம்பிகை என்று பெயர் வைத்ததாக ஒரு தகவல். அது பேரூரில் இருக்கும்போது அந்த குழந்தை பிறந்ததா என்னங்கிறது ஆய்வுக்கு நான் போகலை. அதுக்கு ஒரு வெண்பாவை நான் எழுதினேன், நாங்கள் இருவரும் எழுதினோம். அந்த வெண்பா ஒன்றை படித்து காட்டுகிறேன். பேரூரில் ஆதரவை பெற்றிருந்த வஉசி பேர் வைத்த நன்றி பெருநன்றி என்று ஒருத்தர் தொடங்கினார். நான் அதை முடிக்கும்போது, பேரூரின் பச்சை மகள் பாவலனின் பாசைமிகு பிள்ளையானால் கச்சியப்பர் காலம் கடந்து என்று நான் எழுதினேன். கச்சியப்பர் தான் பேரூர் புராணத்தை எழுதினார். நண்பர்களே, இன்னொரு சுவையான விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். வஉசி எழுதின ஒரு வெண்பா இருக்குது. அந்த சிறை கொடுமைகளை அனுபவிச்சுட்டு வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்கள், இந்த போராட்டங்களுக்கெல்லாம் தனக்குத்தானே நம்பிக்கை சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு வெண்பாவை வஉசி எழுதியிருக்கிறார். அந்த வெண்பாவை நான் படித்து காட்டணும். அது எதுக்குன்னு பின்னாடி நான் சொல்கிறேன். என் மனமும் என் உடலும் என் சுகமும் என் நரமும் என் மனையும் என் மகவும் என் பொருளும் என் மனமும் குன்றினும் யான் குன்றேன், கூற்றுவனே வந்தாலும் வென்றிடுவேன் காலால் மிதித்து அப்படின்னு ஒரு வெண்பா, அருமையான ஒரு வெண்பா எழுதியிருக்கேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரேர் கோயின்சிடன்ஸ் பாருங்கள். வஉசியை பற்றி நான் இங்கிலீஷில் ஒரு கட்டுரை எழுதும்போது இந்த வெண்பாவை நான் ஆங்கிலத்திலே நான் எழுதினேன். திடீர்னு இந்த புத்தகத்தில் ஒரு சாப்டர் நகர்த்தி போகும் பார்த்தா அந்த வெண்பாவை சலபதி அவர்களும் மொழிபெயர்ந்திருக்கார். அது எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் படிக்கிறவனுக்கு அதனால் அவருடைய மொழிபெயர்ப்பு, என்னுடைய முதல் மொழிபெயர்ப்பை படிச்சுட்டு அப்புறம் அவருக்கு சொன்னால் தான் சிறப்பாக இருக்கும். நான் இதை மொழிபெயர்த்தேன். Though I may lose everything, my comfort, home, children, wealth and body, I will not be cowed down. I will overthrow even the god of death என்று நான் மொழிபெயர்த்தேன். I will overthrow even the god of death, stamping him under my feet. வென்றிடுவேன் காலால் மிதித்து என்பது.
இது படித்து பார்க்கும்போது சலபதி எப்படி மொழிபெயர்த்திருக்காருன்னு பார்க்கும்போது பிரமாதமாக இருந்துச்சு. அந்த அவருக்கான நவீன மொழி ஆங்கிலம் ஒரு அழகாக இருந்துச்சு. அதையும் நான் படித்து காட்ட விரும்புகிறேன். அவருடைய மொழியாக்கம் இது. மை மைண்ட், மை பாடி, மை ஹாப்பினஸ். நான் ஒரு கன்ஜங்ஷனில் ஆரம்பிச்சிருக்கேன், தோன்னு ஆரம்பிச்சிருக்கேன், ஆனால் அவர் ஆரம்பிக்கல. மை மைண்ட், மை பாடி, மை ஹாப்பினஸ், மை கன்விக்ஷன், மை வைஃப், மை சில்ட்ரன், மை வெல்த், ஈவன் இஃப் ஆல் வேர் டு ஃப்ளவுண்டர் ஐ ஷால் நாட் பி கோட் டவுன் என்று. ஒரு வேற்றுமை என்னடா, நான் வந்து ஐ வில் நாட் பி கோட் டவுன் எழுதியிருப்பேன், அவர் வந்து ஐ ஷால் நாட் பி கோட் டவுன் எழுதியிருப்பார். இந்த வில்லுக்கும் ஷாலுக்குமான விஷயத்தை நாம் பிறகு பேசுவோம். ஈவன் இஃப் டெத் ஷுட் கம், அவர் வஉசி கூற்றுவனே வந்தாலும் என்ற கூற்று, அது கூற்று திருமூலர் சொல்லும்போது ஒரு இடத்துல கூற்றுவன் என்று சொல்வார், கூற்று என்று சொல்வார் அவருடைய திருமந்திரத்தில். அப்போ இந்த இடத்துல அவர் கூற்றுவன் என்று சொல்வார். கூற்றுவன் என்று ஒரு அன்விகுதியை கொடுத்து ஒரு ஆண்பால் கொடுப்பார் மரணத்திற்கு. ஆனால் சலபதி அவர்கள் அந்த காடுங்கிற விஷயத்துக்கே போகல. அவர் எப்படி மொழிபெயர்க்கிறார்னா, ஈவன் இஃப் டெத், அதோடு நிறுத்துறார். ஈவன் இஃப் டெத் ஷுட் கம் ஐ ஷால் ஸ்டாம்ப் அப்பான் அண்ட் வாங்க்விஷ் ஹிம் என்று அவர் அது முடிப்பார். நான் வந்து கூற்றுவனை வந்து காட் ஆஃப் டெத் என்றே நான் மொழிபெயர்த்தேன். அது என்னன்னு தெரியல, கடவுளை வந்து யார் காலில் மிதிச்சாலும் சந்தோஷப்படக்கூடிய முதலாளாக நான் இருந்திருக்கிறேனோன்னு ஒரு சந்தேகம். அதனால் நான் வந்து காட் ஆஃப் டெத் என்று நான் முடித்தேன். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன். தேடல் பாருங்கள், அவருடைய தேடல் எங்கெங்கெல்லாம் இருக்குது. ஒரு இடத்துல அப்படியே நிறுத்திடுச்சு. சுதேசிய கப்பலை முதலில் கட்டியது வஉசி தானா அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது. மீன்ஸ் வாஸ் எஸ்எஸ்என்சி சியூ ஜெனரஸ். இதுதான் முதலா, வஉசி தான் முதலில் சுதேசிய கப்பலை கட்டினாரா என்று சொல்லும்போது சொல்கிறார். நிறைய இடத்துல டாட்டா கட்டியிருக்கிறாங்க, இன்னொரு பார்சி பீப்புள் கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் படுத்தலை. ஒரு இடத்துல சொல்கிறாரு, தாகூருடைய பிரதர், ரவீந்திரநாத்துடைய தாகூருடைய பிரதர் வந்து ஒரு முறை கப்பல் கட்டினார். அதை சொல்லும்போது எப்படி அழகாக சொல்கிறாருன்னா, தாகூர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், மை ரெமினிசன்சஸ் என்ற ஒரு நூல், என்னுடைய நினைவுகள். அதில் ஒரு சாப்டரில் அது ஒரு அந்த புத்தகத்தில் தேடி இருப்பார் போல, ஏதாவது வஉசி பற்றி குறிப்பு இருக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போது தாகூர் தன்னுடைய சகோதரர் கப்பல் கட்டியதை நக்கலடித்து எழுதிய ஒரு பகுதியை கூட விடாமல் அதை எடுத்து அழகாக அந்த புத்தகத்தில் போட்டிருக்காரு. அவர் சொல்கிறார் அந்த இடத்துல, ஜோதிந்திரநாத் தாகூர் அவர் recalls his brother's shipping venture with a wry humor. அது என்ன ஆச்சுன்னா, அது தாகூர் எழுதும்போது அந்த புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். ஆனால் இந்த விஷயம் அப்போ எனக்கு ஒட்டல, இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது ஒரு செகண்ட் ரெஃபரன்ஸுக்காக என்னுடைய லைப்ரரியில் தூக்கி அந்த புக்கை பார்த்து அதில் எந்த பேஜ் நம்பரில் இது இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அந்த பேசேஜ் அப்படியே எழுதுறேன். தாகூர் சொல்கிறார், லியூர்டு பை அன் அட்வர்டைஸ்மெண்ட் இன் சம் பேப்பர். ஏதோ நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, அதை பார்த்துட்டு ஒரு நாள் இவர் ஜோதிந்திரநாத் போயிடுறார். ரவீந்திரநாத் அவருடைய சகோதரர் போய் ஏலம் போடுற இடத்துக்கு போய் அங்கே போய் ஒரு கப்பலுடைய பாடி, ஹல்க், என்ஜின் கிடையாது, அதில் கேபின்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, அந்த கப்பலுடைய பாடியை வாங்கிட்டு வந்துடுறாரு. எத்தனை ரூபாய்க்குன்னு சொன்னால் 7000 ரூபாய்க்கு வாங்கிட்டார். அது இந்த நூலில் இருக்கிறது. தாகூரும் மை ரெமினிசன்ஸில் எழுதியிருக்காரு வந்து. ஸோ அந்த இடத்துல அவர் சொல்லும்போது ஒரு 7000 ரூபா அந்த காலத்தில் கொடுத்து ஒரு கப்பலுடைய பாடி, வெறும் பாடியை வாங்கிட்டு வந்துருக்கு. அந்த கப்பலை வச்சு என்ன பண்ணணும், தன்னுடைய சகோதரன் ஏன் இப்படி நினைத்தான் என்று தாகூர் அந்த இடத்தில் யோசிக்கும்போது அந்த வரியை தாகூர் குறிப்பிடுவார். மை பிரதர் மஸ்ட் ஹாவ் தாட், என்னுடைய சகோதரன் இப்படி நினைத்திருக்கக்கூடும். நமக்கு இன்னைக்கு செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். மை பிரதர் மஸ்ட் ஹாவ் தாட் இட் அ கிரேட் ஷேம். இந்த வெள்ளக்கார ஆட்சியில் வாழ்கிறது இவ்வளவு பெரிய அவமானம் நினச்சிருக்கணும். My brother must have thought it a great shame that our countrymen should have their tongues and pens going. பேசிட்டும் எழுதிட்டுமே இருக்கிறாங்க, என்னைக்கு வெள்ளக்காரன் எதிர்த்து நம்ம கப்பல் விடுறதுன்னு என்னுடைய பிரதர் நினச்சிருக்க கூடும். as pens going but not a single line of steamers. அதை வாங்கிட்டு அவர் வந்ததுக்கப்புறம் அந்த கப்பலுக்கு கேபின்ஸ் கட்டுறாங்க.
தாகூருடைய பிரதர் வாங்கிய கப்பலுக்கு கேபின்ஸ் கட்டுறாங்க, என்ஜின் கட்டுறாங்க. இதெல்லாம் நடந்து அது லாஸ் ஆயிருக்கு. அப்புறம் அவர் பவர்லூம் வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக வந்து பவர்லூம் நம்ம வைக்கணும்போது தான் அந்த நக்கல் அந்த இடத்துல இருக்குது. பவர்லூம் வைக்கணும்னு நினச்சார். நம்ம அந்நிய துணிகளை வந்து புறக்கணித்து விட்டு நம்மளாம் சொந்த துணிகளை தயாரிக்கணும் அப்படிங்கும்போது என்ன கோபமோ தெரியல, தாகூருக்கு வந்து அந்த இடத்தில் அவர் சொல்வார், he had also wanted power looms to work, but after all his travail, அதில் போராடி போராடி பார்த்து அந்த பவர் லூமில் என்ன தயாரிச்சாருன்னா ஒன்லி ஒன் லிட்டில் கண்ட்ரி டவல், ஒரு கிராமத்து துண்டு தான் அதுக்கு தயாரிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த லூம் வந்து ஸ்டாப். நவ் தட் ஹி வாண்டட் இந்தியன் ஸ்டீமர்ஸ் டு ஃப்ளை, இன்னைக்கு இந்தியாவில் சுதேசி கப்பல்கள் போகணும்னு நினைக்கிறாரு. ஹி பாட் அன் எம்டி ஓல்டு ஹக், வெறும் கப்பல் பாடியை வாங்கிட்டு வந்து, which in due course was filled not only with engines and cabins. காலகட்டத்தில் அப்போ என்ஜின்ஸு கேபின்ஸ் இது மட்டுமே அந்த கப்பலை நிறைக்கவில்லை, பட் லாஸ் அண்ட் ruin as well என்று சொன்னார். அந்த கப்பல் நஷ்டத்திலும் அழிவுகளிலும் நிறைந்தது என்கின்ற ஒரு பகுதி. இந்த தமாஷான ஒரு பகுதியை கூட அவர் விட்டு வைக்காமல் அங்கிருந்து நமக்காக இதை எடுத்து சென்றிருக்கிறார். இன்னும் ஏகப்பட்ட தகவல்கள் இந்த நூலில் இருக்கின்றன. அது எல்லாத்தையும் நம்ம வந்து பேசிவிட முடியாது. அதனால் இதில் அந்த புள்ளி விவரம் சொன்னார்ல கணக்குறிஞ்சி அவர்கள், அந்த புள்ளி விவரம் இருக்குது. அதில் வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க ராஜாஜி ஒரு இளைஞனாக ஒரு வக்கீலாக இருந்தபோது சேலத்தில் 1000 ரூபாய் இதற்கு தந்திருக்கிறார். அவங்க அப்பா வேண்டான்னு சொல்லியும் தந்திருக்காருன்னு ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். அதில் ரொம்ப நான் ஸ்லாகித்த விஷயம், நான் பெருமிதப்பட்ட ஒரு விஷயம், தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய ஓன் சோர்ஸில் தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து வஉசிக்கு 5000 ரூபாய் வழங்கியிருக்கிறார் என்பது நாம் நினைத்து பெருமைப்படக்கூடிய விஷயம். தன்னுடைய சோர்ஸ் மட்டும் இல்லை, இன்றைய அரசியலில் மிகவும் கவனிக்கத்தக்க விஷயமாக இதை நான் கோடிட்டு காட்டுறேன். தன்னுடைய சோர்ஸில் 5000 ரூபாய் மட்டும் இல்லை, ஈரோட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகளிடமிருந்து இன்னொரு 5000 ரூபாய் வாங்கி தந்திருக்கிறார். ஆனால் அந்த 5000 ரூபாயை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தவர்கள் எல்லாருமே இஸ்லாமிய வணிகர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மறக்காமல் தோழர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதனால் நண்பர்களே, இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு இந்த நெருக்கடியிலே நான் வந்தேன். காலையில் என்னுடைய நண்பருடைய தாயார் இறந்து விட்டார், அதற்கு செல்ல வேண்டியதாகிவிட்டு, அதனால தான் நான் தாமதம் வந்தேன். அதற்கான மன்னிப்பையும் உங்களிடத்திலே சொல்லிக்கொண்டு, இந்த நூல் வந்து தமிழில் வரணும்னு கணக்குறிஞ்சி அவர்கள் சொன்னார்கள். இந்த நூல் தமிழில் வந்து எங்கேயோ போய் எக்ஸ்பிரஸில் நூற்றுக்கணக்கான கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினேன். ஆனால் ஆங்கிலம் படித்தவர்கள் மட்டும்தான் அதை பாராட்டினார்கள். தாய்மொழியில் அது எழுதப்பட்டிருந்தால் எங்கேயோ போயிருக்கும், எத்தனையோ செய்திகள் போயிருக்கும். ஆனால் நான் எழுதிய விடயங்களை ஆங்கிலத்தில் எழுதாமல் தமிழில் எழுதியிருந்தேன் என்றால், ஒரு வேளை தினமணியிலிருந்து தமிழ் எழுதியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்தில் என்னை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. அது வரைக்கும் நான் தப்பிச்சேன். அதனால் அறிஞர் ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ரெங்கையா முருகன் அவர்கள், சி.கே. சுப்பிரமணிய முதலியார், அவரை பற்றியும் நிறையா கட்டுரை இருக்கேன். ஹி மேட் ஜானகி கேரி டிவைன் தமிழ் என்கின்ற ஒரு கட்டுரையை நான் எழுதினேன். சி.கே. சுப்பிரமணிய முதலியாரை பற்றியெல்லாம் எக்ஸ்பிரஸில் நான் எழுதினேன், அதை அவர் அறிவார். அருமை சகோதரர், என்னுடைய அருமை சகோதரர் தோழர் பாமரன் அவர்கள் இருக்கிறார்கள், முருகேசன் அவர்கள் இருக்கிறார்கள். அனைவருக்கும் உங்களெல்லாம் சந்தித்ததிலே மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.